எல்லாருக்கும் வணக்கம். பெண் மனசு பேசுகிறது சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு. கடவுள் குடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் நமக்கு. நல்லா கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால் எந்த ஊனங்களுமே இல்லாம கடவுள் நமக்கு குடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு நாமளா நெறைய தீங்குகள வர வச்சுக்கிறோம். அத வர வைக்காம எப்படி நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத குறிச்சு தான் இந்த டாபிக்கு. நெறைய கோவங்கள், நெறைய எமோஷன்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறச்சே, நம்ம என்னைக்குமே இளமையா இருப்போம். அதே மாதிரி நம்ம போற இடமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பாசிட்டிவா இருக்கும். ஒருத்தங்களுடைய இடத்துக்கு நம்ம போறோம். அந்த இடத்துக்கு போறச்சே நமக்கு மன அமைதி. இப்ப உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, கோயிலுக்கு போறச்சே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி வந்து நமக்கு கிடைக்குது. மன அமைதி வந்து ரொம்ப முக்கியமா? அப்படின்னா, நிச்சயமா மன அமைதி வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அந்த கோயில்ல அந்த மன அமைதி கிடைக்குதுன்னா, எல்லாருமே ஒருமுகப்பட்டு இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு இப்படி நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்காக, மத்தவங்களுக்காக வெறும் பாசிட்டிவான வார்த்தைகள சொல்றதுனால, அந்த அந்த இடத்துல அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, கடவுளுடைய சக்தியும் சேர்ந்து அந்த இடத்துக்கு நம்ம போறச்சேயே நமக்கு ஒரு ரிலாக்சேஷன தருது. அதே மாரி நாம ஒரு பாசிட்டிவ் பெர்சனா இருந்தோம்னா, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கிறச்சே, நம்மட்ட எல்லாரும் நம்மள வந்து நம்ம வந்து ஈர்க்கிற பொருளா மாறிடுவோம். ஒரு மேக்னெட் மாரி ஆயிடுவோம். எல்லா இடத்துலயும் நம்ம தனித்துவமா தெரிவோம். எல்லா இடத்துலயும் நம்மள தேடி ஒரு கூட்டம் வந்து எப்பொழுதுமே இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்? ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கோவத்த குறைச்சுக்கலாம். ரொம்ப ஆத்திரப்படுறத குறைச்சுக்கலாம். ரொம்ப வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். ஏதாவது நம்ம வாழ்க்கையில நெகட்டிவான விஷயங்கள் நடந்தா கூட, அதையும் எப்படி நம்ம பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறச்சே என்ன ஆக ஆரம்பிப்போம் அப்படின்னா, நாளடைவில பாசிட்டிவ் பெர்சனா நம்ம மாறுவோம். பாசிட்டிவ் நெறைய நம்ம வந்து நீங்க வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய பிரேயர் பண்ணாலும் சரி, மெடிடேஷன் பண்ணாலும் சரி, ஸ்லோகங்கள சொன்னாலும் சரி, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம மூஞ்சி வந்து அப்படியே தேஜஸ்ல மின்னும் அப்படி மின்றத நம்ம பார்ப்போம். அதே மாரி தான். நம்ம வந்து நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு ம செயல்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறச்சே, நம்மளுடைய ஆரா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர பாசிட்டிவா மாறும். நம்ம எங்க போனாலும் நம்மள வந்து மிருகங்கள் கூட அட்ராக்ட் பண்ணும். மிருகங்கள் கூட நம்மள தேடி வரும். நாய்க்குட்டியா இருக்கலாம், பூனைக்குட்டியா இருக்கலாம். எது அவங்க வீட்ல வளர்க்குறாங்களோ, அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நம்மள அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இயற்கையும் பாசிட்டிவ் பீப்பிள்க்கு ரொம்ப அ ஒ அப்படியே அவங்களோட வந்து ஐக்கியமாகும். இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கிறதுனால நடக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுடைய லைஃப்ல தேவைன்னா, நாம முதல்ல என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பாசிட்டிவ் பெர்சனா, பாசிட்டிவ் திங்கிங்க ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா பேசாம எல்லாத்தையுமே பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கணும். அப்ப நம்மள சுத்தி எல்லாமே பாசிட்டிவா மாறத நாம கண்கூடா பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். மறக்காம என்ன பண்ணிடுங்க, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.